அனைவருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் பக்கோடா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ சுட தண்ணியில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தண்ணியை ரொம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கக்கூடாதுங்க. மிதமான சூடு இருக்கும்போது நம்ம காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். நம்ம ஏன் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போடுறோன்னா இதில் குட்டி குட்டி புழு இருக்குங்க. அந்த சுடு தண்ணியில் அந்த புழுவெலாம் செத்துரும். ஒரு 3 நிமிஷம் கழித்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி பாத்திரத்தில் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கிறேன். நான் குழம்பு கரண்டியில் தான் மாவு அளந்து போட்டுக்க போகிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு, ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோடா உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. கலருக்கோசரம் காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கேசரி பவுடரு சேர்த்துக்கல, காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் தண்ணி ஊற்றிக்கலங்க, ஆல்ரெடி காலிஃப்ளவர்லேயே தண்ணி இருக்கும். அதேமாரி உப்பு நான் சேர்த்துக்கல, நான் சுட தண்ணியிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இப்போது ஊற வச்சு எடுத்த காலிஃப்ளவர் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுது மாவுலாம் காலிஃப்ளவர்லாம் நல்லா ஊறணும். நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு உடனே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம்னா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கலரி விட்டுடலாம். கரண்டியில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும், உள்ளே நல்லா வேகணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கலர் மாறி வரணுங்க, அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ வேக வச்ச காலிஃப்ளவர் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். பாருங்கள், சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.